ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஓம். அனைவருக்கும் அடியனின் நமஸ்காரங்கள். காசிக்கு யார் செல்லலாம், யார் செல்லக்கூடிய அவசியமில்லை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். தீர்க்கமான ஒரு சரியான ஒரு தீர்ப்பு இப்போ கொடுக்க போகிறோம். ஏன்னா காசிக்கு இன்னைக்கு நிறைய பேர் போகக்கூடிய எண்ணங்கள் ஆற்றங்கள் அதிகமாக இருக்கும். இவங்க போகணும், இவங்க போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரைமுறையோ யூடியூப்பில் நம்ம நிறைய பார்த்துட்ருக்குறோம். அதுக்கு ஒரு நிரந்தர ஒரு தீர்வு முற்றுப்புள்ளி நம்ம வைக்க போகிறோம். இதில் பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த ஸ்தானத்தில் சனிங்கிற கிரகம் இருந்தால் அந்த ஜாதகர் அவசியம் காசி போயிட்டு வரலாம். அவளுக்கு நல்ல ஒரு பலிதம் கிடைக்கும், நல்ல ஒரு அனுகிரகம், அந்த சிவனுடைய அனுகிரகம் கிடைக்க ஆரம்பிக்கும், நல்ல ஒரு புண்ணிய பலத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். அதுபோக குருங்கிற பார்வையில், குருங்கிற கிரகத்துடைய பார்வையில் சனி இருப்பதும் கேது இருப்பதும் இந்த மாதிரி ஜாதகரும் காசிக்கு போகலாம். அல்லது சனி கிரகத்தின் மூலம், சனியுடைய கிரகம் குருவையோ அல்லது கேதுவையோ பார்க்கணும். அப்போ குரு தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வையாக சனியோ கேதுவையோ பார்த்துக்கிட்டால் அவங்க காசி போகலாம்னு சொல்லியாச்சு. அதுபோக சனிங்கிற கிரகமானது தன்னுடைய 3, 7, 10ஆம் பார்வையாக குரு அல்லது கேது பார்க்கணும். இப்படி இருந்துச்சுன்னா இந்த 3 விதிகள் இருந்தால் மட்டுமே போதும், அந்த நபர் காசிக்கு போகலாம். அதிகமான புண்ணிய பலத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். இயல்பாகவே சொல்லக்கூடிய இந்த 3 விதிகள் ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு புண்ணிய நதிகளை நோக்கி பயணிக்க முடியும், புனித கோவில் சார்ந்த ஆலயங்கள் சம்பந்தமான விஷயங்களை நோக்கி பயணிக்க முடியும். இந்த மாதிரி ஜாதகர் தான் அதிகமான கோவில் புனித தீர்த்தங்களில் போய் நீராடி இறை பகவானை வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி புண்ணியத்தை அதிகமாகவே இயல்பாகவே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு கர்மா வினைகள் தான் இவங்க பிறந்திருக்காங்க. அப்போ ஒரு நல்ல ஒரு கர்மாவை வித்திட்டு பிறந்த ஜாதகர் இந்த மாதிரி அமைப்பு கொண்ட நபர்கள். அப்போ இந்த அமைப்பு இல்லாத நபர்கள் காசி பலனை போலாம், தவறே இல்லை. அவங்களுக்கு புண்ணிய பலனை பெருக்கிக் கொள்ள முடியும். ஆனால் காசி இந்த 3 விதிகளை தவிர மற்ற ஜாதகர் காசிக்கு போகக்கூடிய அவசியம் என்பது இல்லை. விருப்பங்கள் இருந்தால் போய்கொண்டு வரலாம், எந்த ஒரு தவறும் நேரிடாது. ஜோதிடம் பார்க்க, ஜோதிடம் கற்றுக்கொள்ள அணுகவும் 978619951443. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக.